ஆக்சுவலாக இந்த ஜனவரி மாதம் நிறைய ட்ராவல்ஸு வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஃபுட்டும் டிஃப்ரெண்ட்டாக பரிமாறப்பட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் எடையும் கூடி போச்சு. இந்த எடை குறைப்புக்கு அதுக்கப்புறமா பிப்ரவரி மார்ச்சில் நிறைய ட்ரை பண்ணுறேன். சைக்கிளிங் போயிட்டுருக்கேன், வாக்கிங் போயிட்டுருக்கேன். கூடவே காலை நேரத்தில் வழக்கமாக சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு விதமான அரிசி கஞ்சிகள் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. கருப்பு கவுனி அரிசி வச்சு சாப்பிட்ட கஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எடை குறைப்புக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன். நானும் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இன்னொரு அரிசி வறுத்து பொடி செய்யப்பட்ட இந்த சிகப்பு அரிசிங்க, இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெனிஃபிட் தருதுங்க. அது என்ன அப்படின்னா கபன்னு பசி எடுக்குது. நம்ம என்னதான் அந்த அரிசி கஞ்சியை காலையில பொடி செஞ்சு நம்ம அதை குடிச்சாலும் நல்ல பசி, மதியான நேரத்திலே பயங்கரமா பசி எடுக்குது, சாயந்தரமும் பசி எடுக்குது. இது கருப்பு கவுனி அரிசிக்கு கூட இந்த எஃபெக்ட் நான் பார்க்கல. டிபிக்கலா இந்த சிகப்பு அரிசிக்கு நான் இந்த எஃபெக்ட் பார்த்தேங்க. சிகப்பு அரிசிக்கு கருப்பு கவுனி அரிசியோட கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரியுது. இன்னைக்கு நம்ம சிகப்பு அரிசியோட நன்மைகளும் அதோட செய்முறை, நான் சாப்பிட்ட செய்முறை, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொடி, சிவப்பு அரிசி பொடி, இதை பத்தி நான் இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா காட்ட போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. சிவப்பு அரிசி பட்டை தீட்டப்படாத அரிசி, பிரவுன் ரைஸ். இதோட கெட்டியான வெளித்தோலுக்கு உள்ளார, அதாவது உமிக்கு உள்ளார மெல்லிசா சிவப்பு நிறத்துல மேல் தோல் இருக்கும். இது தவிடு. இதையும் நீக்கி பலமுறை பட்டை தீட்டப்பட்ட பின் கிடைப்பதுதான் வழக்கமா நாம சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசி. ஆனா சிவப்பு அரிசியில அந்த மேல் தோலோட நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சத்துக்கள் என்னன்னு தெரியுங்களா? மெக்னீசியம், மேங்கனீஸ், செலினியம், துத்தநாகம் போன்ற மினரல் சத்துக்கள். இந்த தாது உப்புகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதயம் மற்றும் சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படிங்கிறது குறித்து தனியா பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வெள்ளை அரிசியில இந்த பட்டை தீட்டப்படும் போது இந்த சத்துக்கள் எல்லாம் முழுமையா வெளியேறிடுதுங்க. தானிய வகைகள்லயே வைட்டமின் இ மிக அதிகமாக உள்ள ஒரு அரிசினா அது இந்த சிகப்பு அரிசி மட்டுமே. நார்ச்சத்தும் இதுலதான் அதிகமா இருக்கு. அதனாலதான் சிவப்பு அரிசி ஒரு முழுமையான தானியமாக ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது. இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கண்டிப்பா நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அவ்வளவு வேகமா ஏறாது வெள்ளை அரிசி மாதிரி. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் சுலபமா இருக்கும். மேலும் இந்த நார்ச்சத்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பல்வேறு வேதியியல் பொருட்கள் பெருங்குடல்ல பிரச்சனையை ஏற்படுத்தாத வண்ணம் நம்மள பாதுகாக்கும். இதுல இருக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படிங்கிறது ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறாம பார்த்துக்கும். இன்ஃபேக்ட் லைட்டா குறைக்க கூட செய்யும். மேலும் இந்த மினரல் சத்துக்கள் நம்ம முடிகள், பற்கள், தோள்கள், எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடியது. 100 கிராம் சிகப்பு அரிசியில தினசரி நம்ம உடம்புக்கு தேவையான மேங்கனீஸ் சத்துல 8% கிடைக்குது. நார்ச்சத்துல 14% கிடைக்குது. வெள்ளை அரிசி சாதம் எவ்வளவு சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு நான் சொல்ற மாதிரி கஞ்சி இல்லைங்க, நான் தாராளமா டைரக்டாவே ரைஸாவே நம்ம சாப்பிடலாம். ஆரம்பத்துல சுவை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தோண்டினாலும் போக போக இது சரியாயிடும். இன்ஃபேக்ட் வெள்ளை அரிசியும் சிகப்பு அரிசியும் சரி பாதியா கலந்து ரெண்டையும் சரி விகிதத்துல 50% கலந்தும் உபயோகப்படுத்தலாம், பயன்படுத்தலாம். அந்த சுவை, நிறம், வாசனை இதெல்லாம் பழகிய பிறகு முழுமையா நம்ம சிவப்பு அரிசிக்கு மாறிடலாம். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் ஏற்ற அரிசி. பிளஸ் நிறைய பேருக்கு அரிசியை மாத்துறதுக்கு விருப்பமே கிடையாது. அரிசியை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க அரிசியோட டைப்பையாவது மாத்துங்க. வெள்ளை அரிசியில இருந்து சிகப்பு அரிசிக்கு மாறுங்க. அரிசி உணவு சாப்பிட்ட திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சிகப்பு அரிசி வெள்ளை அரிசியை விட சமைப்பதற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊற வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கும் போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணீர் சேர்க்கணும். சிவப்பு அரிசியில் செய்யக்கூடிய தோசை அவ்வளவு ருசியா இருக்குங்க. 2.5 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு அப்படிங்கிற விகிதத்துல சேர்த்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து அரைத்து இரவு புளிக்க வைத்து மறுநாள் தோசை செய்து சாப்பிட்டால் சுவையா இருக்கும். ஆக சிவப்பு அரிசியை பற்றி ஓஹோன்னு புகழ்ந்துட்டேன். இப்போ நம்ம அதோட செய்முறை விளக்கத்துக்குள்ள போயிடுவோம். சிகப்பரிசி நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். இதில் வறுத்து அரைச்ச சிகப்பரிசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன், ஊறட்டும் செத்த நேரம்ட்டு. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஜீரகம், தேங்காய் பால், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய். அதை எப்படி செய்வோன்னு இப்போ பார்ப்போம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஜீரகம் கொஞ்சோண்டு, ஜீரகம் எண்ணெய் ஊற்றி பொரிஞ்சிருச்சு. இந்த கரைச்சி வச்சிருக்க மாவு அதில் ஊற்றுறோம். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அது கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்க, அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்து வருது பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வரணும், நல்லா வெந்திருக்கணும்.
இப்போ வந்து இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக கொதி நின்றுச்சு. இப்போ வந்து தேங்காய் பாலை வந்து நம்ம கொதிக்கும் போது சேர்க்க வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ வந்து தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, காலையில் சாப்பிட்ற அந்த கஞ்சி வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. ஆனால் மதியானமே வேகமாக பசிக்க ஆரம்பிக்குது, சாயந்தரமும் பசிக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது இது நான் நிறைய கஞ்சி குடிக்கிறவன் தாங்க, ஆனால் குறிப்பாக இந்த கஞ்சி குடிக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். செஞ்சுட்டோம், வீடியோக்காக ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ கஞ்சி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். இயற்கையான சூழ்நிலையில் இப்போ இந்த கஞ்சியை சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பல வீடியோக்களில் சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு கதையை விட்டுருக்கேங்க, ஆனால் இது உண்மையிலேயே சொல்கிறேன், ரியலி டேஸ்ட்டாக இருக்குது. என்ன டாக்டர் பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? அதாவது நல்ல விஷயங்களை சொல்லும்போது சாப்பிட வைக்கணும் இல்லைங்க. அப்புறம் லைட்டாக கசக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா, முகத்தை சொல்லிச்சிட்டோம்னா, அப்போ நீங்கள் செய்வீங்களா? நல்ல விஷயத்த சாப்பிடுவீங்களா? அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த செய்முறை, இந்த கஞ்சி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.